வணக்கம். நீண்ட நாள் கழித்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். திருக்குறள் அதாவது 200 திருக்குறள் எழுதிட்டேன். அடுத்த 200 திருக்குறள் எழுதுறதுக்கு கதையோடு எழுதணும் இல்லைங்களா? அதனால் லேட் ஆகிடுச்சு. தாமதத்திற்கு வருந்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய திருக்குறள் கதைகள் கூறும் நிகழ்ச்சி நடைபெறும். இப்பொழுது 212வது திருக்குறள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு மேலாண்மை செய்தற் பொருட்டு. தன் முயற்சியினாலே ஒருவன் சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவரிடம் சேர்ந்தது என்று எண்ணல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுக்கு நான் எழுதின கதை. பருதின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏரியாவில் கலெக்டர், ஒரு கலெக்டர், அவர் அந்த ஏரியாவில் அவரை கலெக்டராக நியமிச்சிருக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி கலெக்டராக உயர்ந்திருக்கிறார். ரொம்ப படித்து ரொம்ப கஷ்டமான குடும்பம். அப்பொழுது ஒரு எம்எல்ஏ வந்தார், அதாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரார். கலெக்டர் சார், அந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர் வேலைக்கு நான் சொன்ன ஆளுக்கு ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல? யார்? எம்எல்ஏ. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாரி சார், அது ஏற்கனவே ஒருத்தருக்கு போட்டாகிவிட்டது, அவர் வேலைக்கும் போய்விட்டார், நீங்கள் இப்போது தான் சொல்கிறீங்க. கலெக்டர்: அப்படியா? சரி, வேறு ஏதாவது போஸ்டிங் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். எம்எல்ஏ சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது கலெக்டர் தனக்குத்தானே சபாஷ் போட்டுக்கொண்டு, உண்மையிலே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, படித்த தகுதியான ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைத்த போது உண்மையிலே சந்தோஷம் அடைகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு தனக்குத்தானே கண்ணடித்து கொண்டார் பருதி. அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் முயற்சினாலே ஒருவனுக்கு சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவரிடம் சேர்ந்தது என்று எண்ணல் வேண்டும். பொருள் மட்டும் கிடையாது, பதவி, அதிகாரம் ரெண்டுமே. அதை நம்ம பொருள் நம்ம நினச்சிக்கலாம். அது நம்ம ஏழ்மை நிலையிலேருந்து மேலே வந்தோம். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் அந்த கீழே திரும்பி பார்க்குறதே கிடையாது. அப்படியே மேலே அவங்க உறவினர், அவங்க சொந்தக்காரங்க அப்படியே மேலே பார்த்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. காசு யார் தராங்களோ அதை பார்க்குறாங்க. ஆனால் அன்னைக்கு உன்னை தூக்கி விட்டதுக்கு ஒரு ஆள் இருந்தான்ல, அதை நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள தூக்கி விட்டால் என்ன குறைஞ்சா போகிறீங்க? என்ன வாழ்க்கையில் சாதிச்சு எடுத்துன்னு போக போகிறோம்? நம்ம சொந்தக்காரங்களும் தூக்கி விட்டால் மட்டும் போதுமா? எல்லாரையும் தூக்கி விடுங்க. நீ ஒரு 10 பேரை சொந்தக்காரரை தூக்கி விடணும், ஒரு வெளியால் தூக்கி விடுங்க. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்கவுங்க இப்போ ஒரு ஏழையாக இருந்து பணக்காரன் ஒவ்வொருத்தனும் ஒரு ஏழையை தத்தெடுத்தாங்கன்னா இந்தியாவில் ஏழையே இருக்க மாட்டாங்க. அது ஏன் புரியலன்னு தெரியல. நன்றி, வணக்கம். மறுபடியும் நாளை சந்திப்போம்.